ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் மோகனா கார்த்திக். உங்களுக்காக ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கேன். யாரோட கதைன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம எழுத்தாளர் தீபஷ்ணியோட சிறுகதை. தலைப்பு எனக்கானவன். வாங்க கதைக்குள்ள போகலாம். இல்ல கேட்டு ரசிக்கலாம். அன்று வெள்ளிக்கிழமை. சௌந்தர்யா சமையலறையில் பரபரப்பாக சமையல் செய்து கொண்டு இருந்தாள். அவள் கண்களோ நொடிக்கொரு முறை ஆளில் இருந்த சுவர் கடிகாரத்தை எட்டி பார்த்தது. அச்சோ, நேரமாச்சே என்று பதறியபடி காலை பலகாரங்களை வேக வேகமாக டைனிங் டேபிளில் அடுக்கி வைக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது டிஃபன் ரெடியா என்று கேட்டுக்கொண்டே மாடிப்படியில் இருந்து இறங்கி வந்தான் அவள் கணவன் தேவா. கணவனை பார்த்ததும் எல்லாம் ரெடிங்க என்று அவனுக்கு தட்டு வைத்து பரிமாறினாலும் அவள் கண்கள் சுவர் கடிகாரத்தை தான் தொட்டு தொட்டு மீண்டது. இன்னைக்கு வர லேட் ஆகும் என்றான் தேவா மனைவி செய்து வைத்த உணவை உண்டபடி. சரிங்க என்றாள் சௌந்தர்யா. எவ்வளவு முயன்றும் அவள் குரல் தந்தி அடிப்பதை தடுக்க முடியவில்லை. நிமிர்ந்து அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நீயும் சாப்பிடு என்றான். இல்லைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் என்றவள் கணவனின் முகத்தை பார்க்கவே இல்லை. அவளை அழுத்தமாக பார்த்துவிட்டு வேலைக்கு கிளம்பினான் தேவா. கணவனின் வாகனம் கிளம்பிய அடுத்த நொடி அப்பா என்று தன் நெஞ்சில் கை வைத்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட சௌந்தர்யா வேகமாக தங்களது அறைக்கு சென்று தன் கபோர்டை ஆராய்ந்தாள். எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும் என்ற முரட்டுக்குரல் அவள் காதில் கேட்க தன்னிடம் இருந்த புடவைகளில் நீல நிற சேலையை எடுத்து உடுத்திக்கொண்டு மிதமான ஒப்பனை செய்து கொண்டு கதவை பூட்டிவிட்டு வழியில் வந்த ஆட்டோவை நிறுத்தி அண்ணா, வடபழனி கோயிலுக்கு போகணும் என்று சொல்லி ஏறி அமர்ந்தாள். வாகனம் வேகம் எடுக்க அவளோ நேரமாச்சே, என்ன பண்றது என்று உதட்டை கடித்தபடி அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்க என்றாள். சிறிது நேரத்தில் ஆட்டோ கோவில் வாசலில் நிற்கவும் இறங்கிக் கொண்ட சௌந்தர்யா சுற்றுமுற்றும் பார்த்தாள். அவள் தேடிய நபர் தென்படவில்லை என்றதும் போயிட்டாங்களா இல்லை இன்னைக்கு கோயிலுக்கே வரலையா என்று யோசித்தபடி அர்ச்சனை கூடை வாங்கி கொண்டு கோவில் உள்ளே சென்று கணவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று சாமி கும்பிட்டாள். ஆனால் அவள் மனம் முழுவதும் கோயிலுக்கு வெளியே தான் இருந்தது. முருகனை மனதார தரிசித்து விட்டு கோவிலில் இருந்து வெளியே வந்த சௌந்தர்யா மீண்டும் ஒரு முறை சுற்றி பார்த்துவிட்டு யாரும் இல்லை என்றதும் முகம் சுருங்க தனது செருப்பை தேடி அணிந்து கொண்டு ஆட்டோ பிடிப்பதற்கு தேடியவளின் கண்ணில் பட்டான் அவன். அவள் தேடி வந்தவன் இன்ஸ்பெக்டர் தீரன். காக்கி உடையில் காவல்துறை வாகனத்தின் மீது சாய்ந்து நின்று தனது பக்கத்தில் நின்றிருந்த கான்ஸ்டபிளிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். அவனை கடந்து செல்லும் மக்களோ சற்று பயம் கலந்த மரியாதையுடன் அவனிடம் வணக்கம் வைத்துவிட்டு நகர்ந்து செல்ல அதற்கு தலையை மட்டும் லேசாக அசைத்து வைத்தான். அவனை பார்த்ததும் சௌந்தர்யாவின் முகம் பூவாய் மலர்ந்துவிட்டது. அவனது அந்த கம்பீரம் கலந்த ஆளுமையான தோற்றம் எப்பொழுதும் போல் அவளை ஈர்க்க தன்னை மறந்து தீரனை ரசித்தபடி நின்று விட்டாள். தீரனிடம் பேசிக்கொண்டிருந்த கான்ஸ்டபிள், சார் அங்க பாருங்க என்றபடி சௌந்தர்யாவை சுட்டிக்காட்ட தீரனும் திரும்பி பார்த்தான். தன்னை சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டு நின்றிருந்த சௌந்தர்யாவை கண்டதும் அவனது புருவம் மேலேறியது. காரணம், கடந்த ஒரு மாதமாக அவனும் அவளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். எப்பொழுதும் அவன் வரும் இதே நேரம் அவளும் அங்கு வந்து விடுவாள். அவன் அறியாமல் அவனை பார்த்து ரசிப்பாள். அவன் திரும்பி பார்த்தால் அடுத்த நிமிடம் வேகமாக அங்கிருந்து சென்று விடுவாள். ஆனால் இன்று நகராமல் தன்னை வைத்த கண் வாங்காமல் பார்த்ததில் தனது ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கி என்ன என்பது போல் கேட்டது மட்டுமல்லாமல் அவளை பார்த்து கண் சிமிட்டி வைத்தான் தீரன். இதை சற்றும் எதிர்பார்க்காத சௌந்தர்யாவுக்கு குப்பென்று வியர்க்க உடனே அங்கு வந்த காலியான ஆட்டோவில் ஏறி அமர்ந்து கொண்டாள். அவள் இதயம் என்றும் இல்லாமல் இன்று அதிவேகமாக துடித்தது. இப்படியா பார்த்து வைப்ப? எப்போதும் அவர் பார்க்கும் முன்ன நீ நகர்ந்துருவதானே, இப்போ மட்டும் எதுக்கு பட்டி காட்டா மிட்டாயை பார்க்குற மாதிரி அவரை பார்த்து வச்ச என்று தன்னைத்தானே கடிந்து கொண்ட சௌந்தர்யாவுக்கு திடீரென கணவன் தேவாவின் நினைவு வந்தது. ஆட்டோவில் செல்லும் அவளை சிறு புன்னையுடன் பார்த்து கொண்டே நின்றான் தீரன். அவன் அருகில் நின்ற கான்ஸ்டபிளோ, சார் ஒன்று சொன்னால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்க தானே என்று கேட்டார். என்ன என்று அவன் அலட்சியமாக கேட்க, அது சார், இந்த 2 வாரமாக நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வெள்ளி செவ்வாய் இந்த 2 நாளும் அந்த பொண்ணு வர்ற நேரத்துக்கு கரெக்டாக வந்துடுறீங்க. அவங்கள பார்த்து சைட் அடிக்கிறீங்க. அந்த பொண்ணும் உங்களைத்தான் பார்க்குது. இது தப்பு இல்லையா சார் என்று கேட்டார். இதில் என்ன தப்பு இருக்கு என்று அவன் திருப்பி கேட்க, அது அந்த பொண்ணு கழுத்தில் தாலி இருக்கு சார். போலீஸாக இருந்துகிட்டு கல்யாணம் ஆன பொண்ணை இப்படி பார்க்கறது தப்பு தானே என்று கேட்டுவிட்டார். அவரை மேலும் கீழும் பார்த்த தீரன், வேலைக்கு புதுசா என்று கேட்டான். ஆமாம் சார், மாற்றல் வாங்கி இந்த ஊருக்கு வந்து 2 வாரம்தான் ஆகுது என்று அவர் கூறவும் அவனோ, இது என் கண்ணு, நான் யாரையும் பார்ப்பேன், அது ஏன் இஷ்டம், உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார், ஏன் கல்யாணம் ஆன பொண்ணை சைட் அடிக்க கூடாதுன்னு சத்தம் எதுவும் இருக்கா என்று அவன் கோபம் கலந்த நக்கலான குரலில் கேட்கவும், இல்லை சார், அது உங்கள் விருப்பம், இனி இது பற்றி கேட்க மாட்டேன் என்று ஜஹா வாங்கி கொண்டார் கான்ஸ்டபிள்.
ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்த சௌந்தர்யாவிற்கு அன்று முழுவதும் வேலையே ஓடவில்லை. அவள் எண்ணம் எல்லாம் தன்னை பார்த்து கண் சிமிட்டிய காவல்காரனின் மீதே இருந்தது. மாலை நேரம் கணவன் வரும் நேரத்தை கவனத்தில் கொண்டு அவனுக்கான சிற்றுண்டியை செய்து வைத்துவிட்டு அவன் வருகைக்காக காத்திருந்தாள். அப்பொழுது காலிங் பெல் ஓசை கேட்க உடனே எழுந்து சென்று கதவை திறந்தாள் சௌந்தர்யா. வெளியே நின்றிருந்த அவளது கணவன் தேவா அவளை கூர்ந்து பார்த்து கொண்டே உள்ளே வந்து சோஃபாவில் சென்று அமர்ந்தான். ரொம்பவே அமைதியாக இருந்தான். அவனை பின்தொடர்ந்த சௌந்தர்யா, டிஃபன் எடுத்து வைக்கவா என்று கேட்டாள். அவளை முறைத்து பார்த்தபடி, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த டிராமா என்று கேட்டான். என்னாச்சுங்க என்று அவள் கணவனை புரியாமல் பார்க்க சட்டென்று எழுந்து அவளை இழுத்து தனது கைவளைவில் சிறைப்பிடித்த தேவா, எதுக்குடி என்னை இம்ச பண்ற என்று கோபமாக கேட்டான். அவளோ கண்கள் விரிய தன் கணவனை பார்க்க, நமக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் ஆகுது. முதல் ராத்திரி அன்னைக்கு என்ன சொன்ன? எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அதுக்குள்ளே எங்கள் அப்பா உங்களுக்கு கட்டி வச்சிட்டார். ப்ளீஸ் நாம் கொஞ்ச நாள் லவ் பண்ணலாமான்னு கேட்டேன். நானும் சரின்னு சொல்லி இருக்கிற வேலையை விட்டுட்டு நீ போகிற வர இடம் எல்லாம் உன் கண் பார்க்க நிற்கிறேன் என்றான் அவன். கணவனை மேலும் ஒன்றிய சௌந்தர்யா, ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா என்று கேட்டாள். அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குடி. இன்னைக்கு கோயிலில் வச்சு என்னை பார்த்து நல்லா சைட் அடிச்சியே, நம்மளை பார்த்த கான்ஸ்டபிள் என்ன சொல்கிறான் தெரியுமா? கல்யாணம் ஆன பொண்ணை பார்க்கறது தப்பான். நீ என் பொண்டாட்டிடி, அது தெரியாமல் எனக்கு அட்வைஸ் பண்ணுறான். இதெல்லாம் யாரால? உன்னால தானே என்று முறைத்தான் தேவா என்கின்ற இன்ஸ்பெக்டர் தேவேந்தர். அது என்னமோ தெரியலைங்க, தள்ளி நின்று உங்களையும் உங்கள் ஆளுமையும் ரசிக்கும்போது மனசுக்கு நிறைவாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மக்கள் கொடுக்குற பயங்கலந்த மரியாதையை பார்க்கும்போது நீங்கள் என் புருஷன், எனக்கானவன்னு உங்கள் மேலே காதல் அதிகமாக வருது. அதான் இன்னைக்கு என்னை மறந்து உங்களை ரசித்து பார்த்தேன் என்றபடி அவனின் பரந்த மார்பில் வெட்கத்துடன் முகம் புதைத்தாள் சௌந்தர்யா. இதுக்கு ஒரு முடிவு இல்லையாடி, நான் போலீஸ் டி என்றான் தன் தலையால் மனைவியின் தலையை முட்டியபடி. இல்லவே இல்லை, எனக்கு இப்படி உங்களை ரசித்து பார்க்கறது, சைட் அடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. வேணும்னா நீங்களும் என்னை லவ் பண்ணுங்க, சைட் அடிங்க என்று அவள் கண் சிமிட்டி கூறவும் அவளின் மனம் புரிந்து மனைவியை தானும் இறுக அணைத்து கொண்டான் தேவேந்திரன். அவனுக்கும் தன் மனைவியை காதல் செய்ய ஆசை வந்ததோ. அடுத்து செவ்வாய்க்கிழமை வர நடுவில் 3 நாள் இருக்கேடி என்று ஏக்கமாக கேட்டான் சௌந்தர்யாவின் கணவன் தேவேந்திரன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கேட்டிங்களா? கதை நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு குட்டி கதையோட சீக்கிரமே வரேன். பாய். சொல்ல மறந்துட்டேன், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.